எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். என்னுடைய பெயர் விஜயானந்தி. உங்கள் எல்லோரையும் இந்த இனிய மாலை வேளையில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. பேட் இஸ் ஃபார் த பேட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. அதனால தான் அவர் சொல்றார், நானும் உன்ட்ட நிறைய தடவை பேசி பார்த்துட்டு இருக்கேன். நீ வந்து எந்த ஒரு செயலையுமே ஒரு பிரச்சனை இல்லாமல் செய்வது, அதாவது பணத்தை, நிறைய அளவு பணத்தை உனக்கு கொண்டு வருவது என்பது உன்னுடைய எண்ணத்தில் வந்து நீ வந்து அது தவறு என்ற அந்த ஒரு நினைப்பை வைத்திருக்கின்றாய். அதை ஒரு நல்ல விஷயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இதுவரைக்கும். அதனால தான் உன்னுடைய ஒரு பகுதியானது அதை வேண்டும் என்று சொல்கிறது, உன்னுடைய இன்னொரு பகுதியே அதை வேண்டாம், அதை ஏற்றுக்கொண்டால் உனக்கு நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு குழப்பம் உனக்குள்ளே இருக்கிறது. இப்ப புரியுதா உனக்கு ஏன் இந்த பணத்தை பற்றி நினைக்கும் பொழுதே இந்த பிரச்சனை வருது? ஏன்னா இந்த பிரபஞ்சத்திற்கு தெரியாது நீ வேணும்னு சொல்றியா வேணாம் சொல்றியா அப்படின்ட்டு. அதற்கு அந்த குழப்பம் வந்து விடுது. ஏன்னா நீயே தான், உன்னுடைய எண்ணங்கள் மிகவும் வலுவானவை. நீயே தான் இந்த எண்ணத்தை கொடுக்கிறாய், பணம் நல்லது. நீயே தான் சொல்கிறாய் இந்த எண்ணத்தின் மூலமா, நல்லது இல்லை அதனால எனக்கு வேண்டாம். அதனால நீ இரண்டு விதமான எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்திற்கு கொடுக்கின்றாய். அதனாலவே உனக்கு இந்த பிரச்சனையானது. அதனால எதை கொடுப்பது பிரபஞ்சத்துக்கு தெரியவில்லை. அதனாலே தான் நீ அந்த இழுத்து பறிச்சு வாழும் இந்த ஒரு இழுபறி வாழ்க்கையை நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்க. அதனால எதுவா இருந்தாலும் அந்த தெளிவான ஒரு எண்ணத்தை வைத்துக்கொள். அப்படி இருந்தாலே போதும். அதாவது உனக்கு நீ உண்மையாக இருந்து கொள் அப்படிங்கிறாரு. அதை நீ செய்து விட்டால் என்றால் போதும். இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு பெரிய ஜெராக்ஸ் மிஷின் தான். நீங்க கேட்கறது அப்படியே அப்படியே சரி 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 என்று செய்து காமித்துக் கொண்டிருக்கும். நீ ஒரு எண்ணம் வைத்திருந்தாய் என்றால் அது ஜெராக்ஸ் காப்பி மெஷின் மாதிரி ஒரு 100 எண்ணம் 1000 எண்ணம் அதே போலவே உருவாக்கி கொண்டு அப்படி என்ன நினைத்து பாருங்க, அதில் மிகுதி தானே இருக்க முடியும். அதனால அந்த மிகுதி என்பது உனக்கு தானாகவே வந்துவிடும். அதனால நீ என்ன செய்யணும்னா ரொம்ப கஷ்டம் கிடையாது, உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள். இதுதான் அவர் சொல்றது. இதுலயும் பாத்தீங்களா, எண்ணங்கள் எண்ணங்கள் தான் மிகவும் சக்தி வாய்ந்தவை, புரிந்து கொள்ளுங்கள் அப்படி சொல்லாது. அப்ப அவங்க சொல்றாங்க, சரி நீங்க வந்து சரியா தான் சொல்றீங்க இந்த படத்தை பற்றி. அப்ப நான் எப்படி இந்த எண்ணத்தை மாற்றுவது? எனக்கு நம்ம எண்ணத்தை மாற்றுவது என்பது எனக்கு தெரியவில்லையே. நான் சரியா தானே செஞ்சிட்டு இருக்கேன், நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் சரியாக செய்யலன்ட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த எண்ணத்தை நான் எப்படி மாற்றுவது அப்படின்னு கேக்குறாரு. சரி, இப்போ நம்ம என்ன சொல்றோம்? நம்ம வந்து வாழ்க்கையில எதையுமே உருவாக்கணும்னா முதலில் எண்ணங்கள், அடுத்து சொற்கள், அடுத்து செயல்கள், இதுதானே? இப்பொழுது நான் உனக்கு எப்படி அதை எண்ணத்தை மாற்றுவது என்பதை சொல்லிட்டு இருக்கேன். அதனால கடைசியில் அந்த பார்த்தோம்னா முதலில் அந்த ஸ்பான்சரிங் தாட் முதல்ல பேசணும் இல்லையா? முதல்ல அந்த ஊற்று போல அந்த முதல் எண்ணம் எங்கே இருந்து வருகிறது, அதை நாம் மாற்ற வேண்டும். அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நீ நினைத்து கொண்டிருக்கிறல்ல முதல்ல எண்ணம் சொல் செயல், அதையே அப்படியே உள்டாவா மாத்திரு. அப்படிங்கிற முதலில் செயல், அடுத்து சொல், அதன் பிறகு எண்ணம். இதை நீ திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பித்து விட்டாலே போதும், உன்னால் அந்த ஸ்பான்சரிங் தாட், இந்த ஊற்று போல வரும் அந்த முதல் எண்ணத்தை உன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிவிட முடியும் அப்படிங்கிற. சோ ரிவர்ஸ் பண்ணிடு அப்படிங்கிறாரு. எனக்கு நீங்க இப்ப சொன்னது கொஞ்சம் கூட புரியல. எப்படி எதுவா இருந்தாலும் ஒரு எண்ணத்தில் இருந்தானே வருகிறது, அது எப்படி என்னால மாற்ற முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. சரி, இந்த புதிய எண்ணத்தை நான் எப்படி என்னால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாரு. எனக்கு முடியலையே, கொஞ்சம் எனக்கு அதை புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரி, அவர் கடவுள் சொல்வது என்ன, நீ இப்பொழுது செய்ய வேண்டிய விஷயம் வந்து நம்ம சொல்ற மாதிரி எண்ணம் சொல் செயலுக்கு பதிலா செயல் சொல் எண்ணம், இதை வந்து திரும்ப திரும்ப செய்ய வேண்டும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மென்டல் ட்ரைனிங், ஒரு மென்டல் மேனிப்புலேஷன் மாதிரி தான் அப்படி சொல்றாரு.
ஒரு கிட்டத்தட்ட ஒரு மைண்ட் கண்ட்ரோல் மாதிரி நீ வந்து திரும்ப திரும்ப செய்யணும். ஏன்னா நீ வந்து பழகிட்ட பிறந்ததுல இருந்தே இதை போல செய்வதற்கு. அதனால் நீ வந்து கண்டிப்பாக இதை செய்வதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும். இந்த மேனிப்புலேஷன் எங்க வந்திருக்கு? உன்னை சுற்றியுள்ள இந்த உலகத்திலிருந்து வந்து இருக்குது. அதுதான் உனக்கு அந்த முதல் எண்ணத்தையும் உருவாக்குவதற்கு வழி செய்து கொண்டிருக்கிறது. இப்ப நீ வந்து அந்த உலகம் சொல்வதை விடுத்துவிட்டு நீயாகவே அந்த புதிய எண்ணத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு நீ இப்பொழுது உன்னுடைய எண்ணங்களை நீங்க அந்த கொஞ்சம் இப்படி இப்படி மாத்தி போடுறது, முதல்ல இருக்கிறது கீழே போடு, ரெண்டாவது மூணாவது போடு, இந்த மாற்றத்தை, இந்த மேனிப்புலேஷன் நீயே தான் செய்ய வேண்டும். உன்னை தவிர வேற யாரும் உனக்காக செய்ய முடியாதனால நீயே தான் செய்ய வேண்டும். நீ மற்றவர்கள் கொடுத்த அந்த எண்ணத்துக்கு கொஞ்சம் நேரம் விடுமுறை கொடுத்து விடு அப்படின்னு சொல்றாரு. அதனால நான் வந்து கடவுள் சொல்லணும்னா உனக்கு முக்கால்வாசி வரும் எண்ணங்கள் வந்து மோஸ்ட்லி இட் இஸ் அ ரியாக்டிவ் தாட். அது நீயாவே உருவாக்குவே அந்த ஸ்பான்சரித்தோட இருக்கும் சொல்லுவேன். அது வேற யாரோ உனக்கு கொடுத்தது. அதன் மூலமாக நீ வந்து அதற்கு பதிலளிக்குவது போல செய்யும் அந்த எண்ணங்கள் தான் உனக்கு முக்கால்வாசி நேரம் அந்த வந்து கொண்டிருக்கிறது. எதிலிருந்து மற்றவர்களுடைய அந்த அனுபவங்களின் ஒரு கோர்வையாகத்தான் உன்னிடம் இருக்கிறது. அது நீயாக உருவாக்கும் ஒரு விஷயம் கிடையாது. நிறைய நேரம் நம்மளே யோசிச்சு பார்த்தோம்னா இது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு கொஞ்சம் புரியும். அதனால இந்த பணத்தை பற்றின அந்த முக்கியமான ஒரு எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்றால் நீதான் அந்த பணம் அந்த ரொம்ப தவறானது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீ கொஞ்சம் மாற்றிக்கொள். ஏனென்றால் அப்படி இருந்தால்தான் உன்னால் அந்த பணத்தை பற்றின வேறு விதமான ஒரு எண்ணத்தை கொண்டு வர முடியும். உன்னால் உன்னை சுற்றி இருக்கும் அந்த விஷயத்தை உன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முடியும். அந்த மூல காரணமாக இருக்கும் அந்த எண்ணத்தை மாற்று அப்படிங்கிறாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, நீங்க சொல்லிட்டீங்க, அது எப்படி செய்வது? இந்த பணம் வந்து பத்தவில்லை அப்படிங்கிற எண்ணமே என்கிட்ட வந்து நிறைய இருக்கிறது. இந்த பணம் என்ன மரத்துல காய்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. தட் இஸ் மணி இஸ் ஸ்கேர்ஸ். எல்லார்கிட்டையும் எல்லாம் இல்லை அப்படிங்கிற வந்து எண்ணமே நிறைய கிட்ட இருக்குது. அதாவது பணம் இல்லை, நேரம் இல்லை, அன்பு தேவையானவ இல்லை, உணவு இல்லை, அந்த அன்பு இல்லை, இந்த விஷயமே நிறைய இல்லை 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 என்கின்ற விஷயமே இந்த உலகத்துல நிறைய நேரம் இருக்கு. அப்ப அந்த இல்லை 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 என்கின்ற விஷயத்தை பற்றி திரும்ப 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 பேசும்பொழுது அதற்குத்தானே நாம் வலு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது அவர் கேட்கும் கேள்வி. அதனால எப்பொழுதுமே அந்த இல்லை இல்லை என்கிறதை விடுத்துவிட்டு அதை உருவாக்குவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த கான்சியஸ் நம்ம தனிப்பட்ட கான்சியஸும் சரி, அந்த குரூப் கான்சியஸ் இருந்தாலும் சரி, அதற்காக அந்த விஷயத்தை நாம் மாற்றுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால எதுவா இருந்தாலும் அந்த ஐஎம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அப்படிங்கிற நான் என்கின்ற அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சந்தோஷமாக இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எதுவா இருந்தாலும் சரி, அந்த நான் என்கின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப அழுத்தம் நிறைந்தது, ரொம்ப ரொம்ப வலு நிறைந்தது, சக்தி மிகுந்தது. இதை அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, இப்பவும் அதைத்தான் சொல்றாரு. அதனால இந்த உருவாக்கும் அந்த நேரத்தில் வந்து அதுவும் மறுபடியும் அந்த வட்டம் போலத்தான் இருக்கு. அந்த முதலில் கோழி வந்ததா முட்டை வந்ததா அதை பத்தி ஒரு கதை இருக்கு இல்லையா? அதே மாதிரிதாங்க இதுவும். உனக்கு அந்த எண்ணம் எங்கேருந்து வந்தது? அந்த எண்ணத்தினால உனக்கு அந்த செயல் வந்ததா? செயல்னால எண்ணம் வந்ததா? இதை நீ மாற்ற வேண்டும். அதிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு வெளியே வர வேண்டும். அந்த முந்தின எண்ணத்திலிருந்து கொஞ்சம் விடுபட வேண்டும் அப்படிங்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அனுபவங்கள் இந்த சந்தோஷத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த முதல் எண்ணத்தை கண்டிப்பாக மாற்று அப்படிங்கிறாரு. என்ன எப்படி பண்ணுவது அப்படின்னு அவருக்கு இன்னும் சந்தேகமா, எப்படி இன்னும் முழுசா சொல்லல இல்லையா? அதனால எப்படி செய்வது அப்படின்ற ஆங்கிலத்துல நீ ஒரு பழமையா திங்க் பிஃபோர் யூ ஆக்ட். இப்போ வந்து அதை பத்தி நினைக்கவே நினைக்காத, யூ ஆக்ட் ஈவன் பிஃபோர் யூ திங்க் அப்படிங்கிறாரு. எப்படி என்ன நம்மளால ஒரு செயலை செய்ய முடியும், யோசிப்பதுக்கே முடியாமல் எப்படி ஒரு செயலை செய்வது அப்படின்னு கேட்கிறார்.
அப்போ கடவுள் ஒரு அழகா ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்றாரு. ஒரு கதையே சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா, நீ நடந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு தெரு ஓரமா. அப்போ அங்க ஒரு அம்மா உட்காந்து கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு வரவங்க போறவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீ அந்த அம்மாவை பார்த்த உடனே உனக்கு கைய சட்டைப்பைக்குள்ள விட்டுட்டு அந்த இருக்கிற பணத்தை அதுல இருந்து உனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. கைய பாக்கெட்ல விடுற உனக்கு அப்போ நோட்டு தான் கையில படுது. அத கொடுக்கணும்னு உனக்கு ஆசை. ஆனா நீ கொடுக்கறதுக்கு யோசிக்கிற. உனக்கு இப்போ அந்த மனசு உனக்கு சொல்லிடுது, இந்த பணத்தை நோட்டு கொடுக்காதே, அந்த அம்மாவுக்கு எதுவும் காசு பைசா இருந்தா அது மட்டும் கொடு அப்படிங்கிற எண்ணம் வருது. அப்போ நீ அந்த அம்மாவை பார்த்துட்டே நீ நடந்துட்டே தான் இருக்க, நீ நிக்கவே இல்லை. பக்கத்துல போனோடனே அந்த காசு எடுத்து கொடுக்கணுங்கிறதா உன்னுடைய எண்ணம். ஆனா நீ அதை செய்யல. அப்புறமா உன்னுடைய எண்ணங்கள் ஒன்னொன்றா மாறிக்கிட்டே இருக்குது. அப்புறமா எடுக்கிற அப்படி கைய பார்க்கும்போது உனக்கு பைசா உனக்கு கைகள்ல தட்டுப்படுது. ஓ, 5 ரூபாய் காயினா, இல்ல அது வேண்டாம், ஓ, நம்ம 2 ரூபாய் கொடுக்கலாம், இல்ல 1 ரூபாய் கொடுக்கலாம் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் உனக்கு வருகிறது. கடைசியில ஐயோ, இத கொடுக்கணுமா, இதை கொடுத்துட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு அங்க செலவுக்கு அங்க ஒண்ணு வேணுமே, அப்ப நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இதை பற்றி நீ நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அப்படியே அந்த அம்மாவை நீ கடந்து போயிடுற. நீ கடைசியில நீயும் கொடுக்கவில்லை, உனக்கும் சந்தோஷம் இல்லை. கடைசியில பார்த்தா அந்த அம்மாவுக்கும் அந்த சந்தோஷம் இல்லை. அப்படியே ஒரு வெற்று பார்வையை நீ அந்த அம்மாவை பார்த்து ஒரு பார்வை பார்த்துட்டு கடந்து போயிட்டே இருக்கிற. இது நீ உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய செயல். கடைசியில பார்த்தீங்கன்னா உன்னுடைய எண்ணம் நினைத்த ஒரு விஷயம் ஒன்று, ஆனால் நீ செய்த ஒரு விஷயம் என்பது வேறாகிறது. ஆனா நீ இதுல என்ன பண்ணிருக்கணும், நான் உனக்கு சொல்றது புரியுதா அப்படின்னு கேக்குறாரு. அவர் புரியல, நான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சொல்றாரு, இப்ப முதல்ல எண்ணம், சொல், செயல் இல்லையா? இப்ப என்ன, முதல்ல செயல நீ முதல்ல அந்த அம்மாவை பார்த்த உடனே எடுத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அந்த பேப்பர் நோட்டை எடுத்து சட்டுன்னு கொடுத்து விடு. இது அவர் சொல்லும் இது விஷயம். அதன் பிறகு அதை நீ கொடுத்து விட்டாய் என்றால் கண்டிப்பாக அந்த செயலிருந்து அந்த ஒரு அடுத்த ஒரு மனசுல ஒரு நிம்மதியா இருக்கும். அந்த எண்ணங்கள் உனக்கு வரும் பொழுது அதில் கண்டிப்பாக அந்த மிகுதி இருக்கும், அந்த அன்பு நிறையவே இருக்கும், அந்த பாசம் அதிகமா இருக்கும். நம்மளால கொடுக்க முடிஞ்சது என்கின்ற அந்த ஒரு நிறைவு இருக்கும் உன்னிடம். அதை கொடுக்கும் பொழுது அப்பொழுது என்ன பண்ணும், அப்போ இந்த உலகம் சரி, அப்போ கண்டிப்பாக சரி ததாஸ்து என்கின்ற அந்த ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டே இருக்கும். அப்பொழுது உனக்கு அந்த ஸ்பான்சரிங் தாட் அப்படியே பின்னாடி போகும்போது அந்த ஸ்பான்சரிங் தாட் ஆமா, நம்ம கிட்ட மத்தவங்ககிட்ட கொடுத்து உதவுற அளவுக்கு நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கின்றது என்கின்ற ஒரு எண்ணம் உனக்கு வரும். இதுதான் நம்ம அந்த ஸ்பான்சரிங் தாட் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்பான்சரிங் தாட்டை நம்ம மாற்ற வேண்டும். அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றால் கண்டிப்பாக நம்மளால நமக்கு தேவையான விதத்தில் இந்த வாழ்க்கை, இந்த பணம் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்மளால மிகுதியாக உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறார். அதனால எப்பொழுதுமே வேகமாக செயலாற்று. வாய்ப்புகள் உனக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். எந்த அளவுக்கு என்றால் உனக்கு அந்த புதிய ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்காக வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். வரும் வாய்ப்புகள் எல்லாவற்றையும் மிக சரியாக உபயோகப்படுத்தி, அதாவது ஃபர்ஸ்ட் டீட், அப்புறமா நம்மளுடைய வேர்ட்ஸ், நம்மளுடைய எண்ணங்கள், இதற்கு அந்த ரிவர்ஸ்ல போக சொல்றாரு. அதுக்கும் வாய்ப்புகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் உனக்கு வாழ்க்கையில. அதனால அதை நீ செய்ய ஆரம்பித்து விட்டாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய அந்த முதல் எண்ணமானதே அந்த மிகுதியிலிருந்து பிறக்கும் ஒரு எண்ணமாக மாறிவிடும். உனக்கு அந்த உன்னுடைய சமுதாயத்தின் அந்த தாக்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அந்த எண்ணமானது உனக்கு கொஞ்சம் வலுவடைந்து அதன் மூலமாக உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த பழைய எண்ணங்களை உன்னால் களைந்து விட்டு உன்னுடைய மனதில் இப்பொழுது அந்த புதிய எண்ணங்களை கொண்டு வந்து, அது நீ உண்மையிலேயே யார் என்பதை புரிந்து கொள்வது. நீ அந்த அன்பும் கருணையும் மிகுந்தவன் தானே, அதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்கள்.
கண்டிப்பாக இது உன்னுடைய எண்ணம் கிடையாது, வேற யாரோ உனக்கு அளித்த எண்ணங்கள். அதனால அதை நீ மாற்றிக்கொள். இதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த எவல்யூஷன் சொல்றோம் இல்லையா, சோல் சொல்யூஷன், வளர்ச்சி, அதற்கு நாம் செய்யும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கு உண்மையிலே என்ன செய்ய வேண்டும் என்ற ஆசையும் இருக்குது. ஆனா அதன் மூலமாக பணமும் வரணும் அப்படின்னு இருக்கு. ரெண்டுமே ஏன் சேர்ந்து வர மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறாரு. நான் செய்யும் அந்த விஷயத்துல இருந்து எனக்கு ஏன் அந்த பணம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற திரும்பவும் அந்த லேக் கான்சியஸ்னஸ் அவர் கேட்கும் கேள்வியில இருந்தே கொஞ்சம் புரியுது இல்லையா. அப்ப அவர் சொல்றாரு, நிறைய நேரம் மக்கள், அதாவது பீயிங் ஸ்டேட், நம்ம என்னவாக இருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அவர்கள் நிறைய நேரம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். அதனால அவர்கள் விடக்கூடாது, எதையுமே அந்த எதுவாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை விட்டுவிட்டு they just give in to what they are having. அது எப்படி சொல்றாரு, அவர்கள் செய்து கொண்டிருக்கும் விஷயத்தில் அவர்கள் ரொம்ப இறங்கி விடுகிறார்கள் அப்படிங்கிறார். அதனால வாழ்க்கையில அந்த பணம் மீதுக்கு செய்யற வேலையில இருந்து அவங்களுக்கு கிடைக்கும் பணம் என்னவென்றால் அவர்களுடைய அந்த லைஃபோட சீக்ரெட் என்னன்னு கேட்டார், அவர்கள் எதற்கும் துணிந்தவர்களாக இருப்பார்கள். இது நிறைய பேரிடம் இருப்பதே கிடையாது. அந்த வாழ்க்கையில வேலை என்கின்ற அந்த விஷயம் வரும் பொழுது அந்த செய்தல், அந்த இருத்தல் என்கின்ற அந்த ரெண்டு விஷயமே ஒத்து போறதே கிடையாது. அவர்களால் நிறைய நேரம் அதை ஒன்றாக பார்ப்பதே முடியவில்லை. ரெண்டும் வேற வேற. இந்த வேலை என்பது இந்த உடல் சொல்வது, இந்த இருத்தல் என்பது இந்த ஆன்மா உள்ளே இருந்து சொல்வது. அந்த இரண்டுமே ஒன்றுக்கு ஒன்று உடன்பாடோடு இருப்பதில்லை. உடல் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருக்கு, ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒன்று செய்து கொண்டு, அது ஒரு நிமிஷமும் எதற்காகவும் நிற்பதே கிடையாது இல்லையா. நம்ம இதுல இருந்து சரி, எல்லாமே சரி, ஏதாவது ஒன்று நினைச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த ஆன்மாவானது சொல்லும் அந்த விஷயத்தை செய்கிறதா என்று பார்த்தோம்னா நிறைய நேரம் அதை சொல்வதை செய்வதே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில அந்த குவாலிட்டி இன் லைஃப் அதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறாருன்னா, இரண்டுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இதுதான், அப்பொழுதுதான். ஏன்னா இந்த ஆன்மாவானது எப்பொழுதுமே இருத்தல் என்கின்ற அந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு அப்படிதான் இருக்கும். ஏன்னா இருத்தல் அது இங்க வந்திருக்கிறதே அதை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தானே. அதனால அதனால நாம் அந்த உடல் சொல்வது, அந்த செய்தல் என்கின்ற விஷயத்தை விட்டுட்டு அந்த ஆன்மா சொல்வதை போல அந்த இருத்தல் என்கின்ற அந்த ஒரு விஷயம். ஏன்னா ஆன்மா நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க வாழ்க்கையில என்ன வேலை செய்யறீங்க அப்படிங்கிறது அதுக்கு ஆன்மாவிற்கு ஒரு பொருட்டே கிடையாது. இது அவர் சொல்லும் ஒரு விஷயம். நிறைய நேரம் அது அதற்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இல்லையா. சொல்றாரு, ஆன்மாவிற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இந்த பணம் சம்பாதிப்பதற்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. அது நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள், அந்த அனுபவத்தை எப்படி நேர்கொள்கிறீர்கள், நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை உங்களால், அதாவது அந்த அன்பை உணர்கின்றீர்கள், இதுதான் அந்த ஆன்மாவுக்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயமாகும். ஏனென்றால் இந்த ஆன்மாவானது ஒவ்வொரு அனுபவத்தையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. நாம் அந்த செய்தல், வேலை செய்தல் என்கின்ற அந்த விஷயத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை இந்த ஆன்மாவானது எப்பொழுதுமே அந்த சரியான அந்த வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுப்பதற்காக நிறைய நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதனால நீங்க எப்பொழுதுமே அந்த வாய்ப்பை இழக்காதீர்கள். அந்த அனுபவத்தை உங்களுக்காக உருவாக்கி கொடுக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் அதை தேர்வு செய்வதற்கு சரியாக இருந்து கொள்ளுங்கள். அதாவது இதயத்தின் அந்த ஒரு ஆசை, அதற்கு கொஞ்சம்
வலு கொடுங்கள் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக இந்த அந்த மூளை சொல்லும் அந்த விஷயத்தை பற்றியே யோசித்து கொண்டிருக்காமல் அது கொடுக்கும், அதாவது ஒரு விஷயம் எடுத்துட்டா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய வருகள், அதை பற்றி நிறைய நேரம் அதற்கு வலு கொடுக்காமல் இந்த இதயத்திலிருந்து வரும் அந்த தேடலுக்கும் அதற்கு நீங்கள் கொஞ்சம் வலு கொடுங்கள். அப்பொழுதுதான் இந்த பாடி, மைண்ட் அண்ட் சோல், இந்த 3 விஷயம் இருக்கு இல்லையா, இது 3ம் சேர்ந்து ஒன்றாக வேலை செய்யும் பொழுதுதான் நாம் உருவாக்கும் அந்த விஷயமானது நமக்கு பிடித்தமான வேலையில் இருந்து ஆரம்பித்து நம்முடைய இதயபூர்வமான அந்த மகிழ்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்தில் ஹெவன், we can build that heaven in the place wherever we are. இதுதான் அவர் சொல்லும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால எப்பொழுதுமே அவர் சொல்லும் விஷயம் என்னன்னா, ஐ வாண்ட் சக்சஸ் அப்படின்னு சொல்லாதீங்க, ஐ ஹாவ் சக்சஸ். உங்களுடைய வார்த்தைகளை மாற்றுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு அது நடந்து விட்டதை போல அதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தை, அதாவது ஃப்ரம் தி ஆக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆக்ஷன் அது உண்மையாக இருந்தால் தானே உங்களுடைய இந்த மனது அதை கொஞ்சம் நம்பும். அதனால ஏற்கனவே நடந்து விட்டது போல பி தேங்க்ஃபுல், பி கிரேட்ஃபுல். இது அவர் சொல்லும் ஒரு முக்கியமான விஷயம். அதனால ஐ வாண்ட் சக்சஸ், ஐ ஹாவ் சக்சஸ், ஆல்ரெடி ஹாவ் த சக்சஸ். இதை போன்ற விஷயங்களை உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த அஃபர்மேஷன்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அது எப்ப வேலை செய்யணும்னா, நீங்கள் அதில் இருக்கும் அந்த உண்மையை உணரும் பொழுதுதான் அந்த அஃபர்மேஷன்ஸ், அந்த உறுதிமொழிகளே வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அது உண்மை, ஏற்கனவே அது உண்மைதான் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வரும் பொழுதுதான் இந்த உறுதிமொழிகள் வேலை செய்யும் என்பது அவர் சொல்லும் விஷயம். அதனால எப்பொழுதுமே நன்றி, இந்த நன்றியை சொல்வதற்கு தயங்காதீர்கள். எப்பொழுதுமே அது நடந்து விட்டதோ நடக்கவில்லையோ, நடக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக அதற்கு முதலியே அந்த நன்றி. ஏனென்றால் நடக்க வேண்டும் நினைக்கிறது அப்படின்னா அது நடப்பதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது இல்லையா, அப்படின்னா அதுக்கு ஏன் நம்ம நன்றி சொல்லக்கூடாது? சொன்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் அது உனக்கு அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற அந்த அருள்மொழியை நமக்கு தராதான் என்ன, கண்டிப்பாக நமக்கு நடக்கும். அதுதான் சொல்றாரு. அதனால ஏற்கனவே அந்த நிகழ்வுகள் நடந்துவிட்டதை போன்ற அந்த ஒரு எண்ணத்துடன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாழ ஆரம்பித்து விட்டாலே போதும். இந்த தாட், வேர்ட் அண்ட் டீட் என்கின்ற அந்த ஒரு வரிசையை மாற்றிட்டு டீட், வேர்ட் அண்ட் தாட் என்கின்ற அந்த ஒரு வரிசைக்கு மாற்றினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நிகழ்த்த முடியாதது மிகுதி என்பதற்கு குறைவே கிடையாமல் எப்போதுமே எல்லாமே ஒரு மிகுதியில் தான் இருக்கும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. ஸோ இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம் என்று நினைக்கின்றேன்.